ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா ஒரு பன்னீரில் தான் வச்சு ஒரு டிஷ் செய்ய போகிறேன். வந்துட்டு என்னென்னா 40 டேஸ்க்கு வந்து ஒருத்தர் சாப்பிட்றதுக்கு இன்றைக்கி பையனுக்கு மட்டும் இது வந்து பன்னீரில் வந்து ஒரு கொஞ்சம் டேங்கியாக ஒரு சப்பாத்திக்கு வந்து இது நல்லா இருக்கும்னு சொல்லி நான் அதை பண்ண போகிறேன். எடுத்துக்கலாம். இதை ஃபஸ்ட் பன்னீரை கட் பண்ணிக்கணும். பன்னீர் கட் பண்ணிவிட்டு எப்போவுமே சுடு தண்ணியில் போட்டுக்காங்க. பன்னீரை சுடு தண்ணியில் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்துட்டு அது நல்லாயிருக்கும். ஓகேங்களா? இப்போ நான் இது ஃபுல்லாக எடுக்க போகிறதில்ல, ஏன்னா ஒருத்தர் சாப்பிட்றதுக்கு தான். சரி, பாதி மட்டும் எடுத்துக்க போகிறேன். நான் பாதி மட்டும் எடுத்துக்கலாம். ஓகே, இது நாளைக்கு செஞ்சுப்பேன். ஓகே, ரொம்ப நாளும் வைக்கக்கூடாது. ஓப்பன் பண்ணிட்டா ஒரு நாள்லேயே செஞ்சிடணும். இப்போ இதை வந்து ஸ்லைஸ் பண்ணி, இதை நான் இது வந்து சுடு தண்ணி வச்சுருக்கேன். இதை ஸ்லைஸ் பண்ணி சின்ன 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 க்யூப்ஸாக பண்ணி நான் வந்து இதை சுடு தண்ணியில் போட்டுருங்க. சுடு தண்ணியில் நீங்கள் போட்டுட்டிங்கன்னா அது வந்துட்டு உடையவும் உடையாது. இப்போ ஃப்ரீஸ் ஆகி இருக்கு இல்லையா எவ்வளோ நாள், அதில் இருக்க அது இதெல்லாம் போயிடும். சரிங்களா? இப்போ போட்டு இதை ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் விட்டுருவோம். இவ்வளோதான் எடுத்துருக்கேன் பாருங்க, போதும். ஒருத்தருக்கு இந்த அளவு போதும். இது வந்து ஒரு 5 மினிட்ஸ்க்கு இதை அப்படியே அந்த சுடு தண்ணியில் வச்சுட்டு அதுக்கப்புறம் என்னென்ன பண்ணணும்னு சொல்கிறேன். டக்கு டக்குன்னு நான் காட்டுறேன். ரொம்ப ஈஸி, ஃபாஸ்ட்டாக செய்யறது பாருங்க. இப்போ இந்த சுடு தண்ணியில் ஒரு 10 மினிட்ஸ் போட்டாச்சு. அதுக்கப்புறம் நல்ல தண்ணியை உதறிட்டு எடுத்துக்கோங்க. உதறிட்டு எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இப்போ இதில் வந்து இப்போ இதில் என்ன செய்யலாம்னா, இப்போ நம்ம வந்துட்டு கொஞ்சோண்டு சால்ட்டு இது ஃப்ரை பண்ணுறதுக்கு, ஓகேவா? கொஞ்சம் சால்ட்டு, இதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக சால்ட்டு. இப்போ 2 பேர் சாப்பிட்றது தான் நீங்கள் ஒன்று ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. என் பையன் ரொம்ப டயட்டு இப்படி அப்படிலாம் இருப்பான். அதனால வந்துட்டு அவனுக்கு இது போதும். நீங்கள் இல்லை ஒன்று ஃபுல்லாக போட்டுக்கணுன்னா கூட நல்லா இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். அப்புறம் கொஞ்சம் வந்துட்டு மிளகாத்தூள், அப்புறம் ஸ்லைட்டாக மஞ்சள் தூள். ரொம்பலாம் தேவையில்லைங்க, கொஞ்சம் 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 தான் எல்லாமே போட போகிறேன் நான். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஃபுட் கலர் வந்தால் போட்டுக்கோங்க. உங்களுக்கு வேண்டாம்னா போடாதீங்க. நான் கொஞ்சம் ஃபுட் கலர் போடுறேன். உங்களுக்கு வேண்டாம் ஆனால் போடாதீங்க. ஓகே, குழந்தைங்களுக்கெல்லாம் செய்வோம், ஃபுட் கலர் போட்டு செஞ்சு கொடுக்காதீங்க, அட்வைசபிள் இல்லை, வேண்டாம். சும்மாவே இது பண்ணுங்க. அப்புறமா கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அவ்வளோதான் போட்டு இதை கொஞ்சம் அப்படியே பரட்டி விட்டுருங்க. பரட்டி விட்டு இதில் வந்து நான் லெமன் புளியில், ஏன்னா வந்துட்டு நான் வந்து அந்த அந்த ஜூஸியாக ஒரு இது மாதிரி செய்ய போகிறேன். சும்மா சாசி மாதிரி செய்ய போகிறேன். அந்த சாசியில் வந்து நான் வந்து சோயா சாஸு, டொமேட்டோ சாஸ் எல்லாம் போட போகிறேன். அப்போ இதுலேயும் நீங்கள் லெமன் புரிஞ்சிட்டா அது என்ன ஆயிரும்னா ரொம்ப டேங்கியாக ரொம்ப புளிப்பாயிரும். அதனால வேண்டாம். இது மட்டும் இந்த மாதிரி போட்டு இதை ஃப்ரை பண்ணி நம்ம எடுத்துக்க வேண்டியது. இது வந்து நல்லா வந்து ஒரு 15 மினிட்ஸ் மேரினேட் ஆகும். கட்டுப்பா 15 மினிட்ஸ் வந்து இங்கே 15 மினிட்ஸ் வந்து மேரினேட் ஆகட்டும். நல்லா இருக்குங்க. ரொம்ப தோசைக்கு, சப்பாத்திக்கு அந்த மாதிரிலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள். இப்போ இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இந்த 40 டேஸும் இதுதாங்க ஒரு எனக்கு பிரச்சனை. ரெண்டு பேர் வந்து நான்வெஜ் சாப்பிடுவோம், 2 பேர் இந்த சாப்பிட மாட்டாங்க. அதனால 2 சமையல் செய்யணும். நான் சிக்கனும் எடுத்து வச்சுருக்கேன். இது தந்தூரிக்கோசரம். இதை வந்து படாமல் கேர்ஃபுல்லாக செய்யணும். கரண்டி எதுவும் படாமல், கொஞ்சம் கஷ்டம்தான். இப்போ இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்க, ஒரு பேன் வச்சுக்கோங்க. ஒரு பேன் வச்சுட்டு இந்த பன்னீரை வந்து அதில் போட்டு சும்மா ஒரு ஃப்ரை ரொம்ப ஃப்ரையெல்லாம் பண்ண தேவையில்லை. இதை நம்ம வந்து நெக்ஸ்ட்டு உங்களுக்கே தெரியும், பன்னீர் வந்து டக்கு டக்குன்னு வெந்துடும். அதனால வந்து நம்ம வந்து இதை சும்மா ஒரு ஃப்ரை ஸ்லோவில் வச்சுக்கோங்க. ஸ்லோவில் வச்சு இந்த பன்னீரை வந்து இதில் போட்டு ஒரு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது இந்த சைடில் திருப்பி போட்டு அந்த சைடில் திருப்பி போட்டுட்டு அவ்வளோதான். ஸ்லோவில் வச்சு தான் நீங்கள் பண்ணணும். ஏன்னா இதில் மசாலா இருக்க தொட்டு தீஞ்சிடக்கூடாது. அவ்வளோதான். அதுக்கு ஸ்லோவாக கொஞ்சம் நெக்ஸ்ட் ஒரு 3 மினிட்ஸ்க்கெல்லாம் இந்த சைடில் திருப்பி போட்டு அந்த சைடில் ஒரு ஃப்ரை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த சைடில் பாருங்கள். இங்கே வந்து நான் வந்து என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன்னா, ஒரு வெங்காயம் பொடியே சாப் பண்ணி வச்சுருக்கேன், பச்சை மிளகா, அப்புறம் வந்து பூண்டு. இவ்வளோ தான் இதுக்கு தேவை. இதை கொஞ்சம் சாட்டே பண்ணிவிட்டு அது கூட என்னென்ன போடுறேன்னு நான் ஊற்றும் போது காட்டுறேன். நீங்கள் வேணால் இது கூட வந்துட்டு இது போட்டுக்கலாம், நான் கேப்சிகம் போட்டுக்கலாம். ஆனால் நான் இன்றைக்கி கேப்சிகம் போடல, இது மட்டும் போதும்னு சொல்லி வந்து நெக்ஸ்ட் பார்க்கலாம். பாருங்கள், இப்போ வந்துட்டு நல்லா இந்த வெங்காயம் கொஞ்சமாக ரோஸ்ட் பண்ணால் போதும். ரொம்பலாம் ரோஸ்ட் பண்ண தேவையில்ல. இது கூட நீங்கள் இதெல்லாம் போட்டுக்கலாம், அது கேப்சிகமாக போட்டுக்கலாம். இப்போ டொமேட்டோ சாஸ் ஒரு ஸ்பூனு,
என்னென்ன போடுறேன்னு பார்த்துக்கிறேன். பார்த்து பொறுமையாக பண்ணு. அதுக்கப்புறம் ரெட் சில்லி சாஸ் பார்த்து 1 ஸ்பூன். எல்லாம் ஒரு ஸ்பூன் இருந்தால் போதும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து ஸ்வீட் சில்லி சாஸ். இது சரிங்களா, நல்லா கொஞ்சம் டேங்கியாக இருக்கும். இந்த இதுவே கொஞ்சம் நல்லா வந்துட்டு அந்த புளிப்பு, காரம், அப்புறம் வந்து இனிப்பு, அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. அப்புறமா சோயா சாஸ் அது கொஞ்சம் கொடுக்கணும். நெக்ஸ்ட் வந்து சோயா சாஸ். அவ்வளோதான். இதெல்லாம் போட்டு சும்மா அந்த நடுவிலே ஊற்றிருக்கேன் பாருங்கள் எல்லாத்தையும். இதெல்லாம் வந்து போட்டு ஒரு பரட்டு அந்த ஆயிலில் கொஞ்சம் நேரம் சாட்டே பண்ணணும். அவ்வளோதான். இவ்வளோதான் டக்குன்னு ஆயிரும். அப்புறமா இதுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. ஏன்னா சாஸில் கொஞ்சம் உப்புங்க இருக்கும். கொஞ்சம் வந்து கொஞ்சம் அந்த உப்பு கூட இருக்கிறது கொஞ்சமாக இருக்கும். நம்ம வந்து பன்னீருக்கும் உப்பு போட்டு நம்ம இது பண்ணியிருக்கோம். இது என்னத்துக்கு, வெங்காயத்துக்கு தான் உப்பு. வெங்காயம் கொஞ்சம் பிளாண்டாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் இந்த வெங்காயத்துக்கு இந்த உப்பு போடுறோம். பாருங்க இப்படி இருக்கும். இந்த மாதிரி ஆயிரும். நெக்ஸ்ட் இந்த பன்னீர் இதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு எவ்வளோ நேரம் பண்ணணும் பாப்பா? 10 minutes கூட 5 minutes தான். ஜஸ்ட் ஒரு 2 to 3 seconds. இது எவ்வளோ, இது செய்யறதுக்கே ஒரு 10 minutes தான் ஆகும். ஃப்ரை பண்ணி இதில் போட்டு இது வந்து ஒரு 2 to 3 minutes தான் இதில் போட்டு கொஞ்சம் நல்லா தண்ணி கிண்ணி எதுவும் ஊற்றக்கூடாது. அந்த சோயா சாஸ், டொமேட்டோ சாஸ், சில்லி சாஸ், ரெட் சில்லி சாஸ் எல்லாமே இதில் போயிட்டு அது ஜூஸியாக இருக்கும். நீங்கள் ஒரு சும்மா அந்த அந்த சுக்கா சப்பாத்தியில் அது மாதிரி செஞ்சுட்டு இதை வச்சு சாப்பிட்டு பாருங்களேன். இது அவ்வளோ நல்லா இருக்கும். இது வந்து நீங்கள் மஷ்ரூமில் செய்யலாம், ஐ மீன் சிக்கனில் செய்யலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு ப்ரான் வேண்டாம், ப்ரான்லேயும் செய்யலாம். அதுக்கப்புறம் இல்லை வெஜிடேரியனுக்கு சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து காலிஃப்ளவரில் செய்யலாம். இல்லை வெறும் கேப்சிகம் மட்டும் போட்டு இது மாதிரி இந்த சாஸுங்கெல்லாம் போட்டு ஒரு சட்னி மாதிரி இது மாதிரி பண்ணிவிட்டு சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான் பாருங்க, ஆயிடுச்சு, முடிஞ்சது. சைனீஸ் டிஷ் எப்படி இருக்குன்னு அவ்வளோதான். சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.